இப்போ வந்து லிட்டில் இந்தியா பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். இங்கே வந்து லஞ்சை சாப்பிட்டு அப்படியே வந்து பெட்ரோனஸ் டின்டோர் போகலான்ட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மலேசியா செலமாட் டட்டாங் இருக்கா? இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஒரு வடிவேல் காமெடியில் ஒரு மலேசியன் பொண்ணு வந்து வடிவேல்கிட்ட செல்லாமா டட்டாங் அப்படின்னோம். செல்லமா தட்டணுமான்ட்டு தட்டிடுவான் வடிவேல். ஸோ இதை பார்த்தோன்னே அதுதான் இருக்குது. அப்புறம் இந்த ஆவா சஞ்சிங் நாய்கள் ஜாக்கிரதை, அதுவும் எங்கேயாவது பார்ப்பேன். பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த லிட்டில் இந்தியாவில் என்னென்னா ஃபுல்லாக தமிழ் மக்கள் தான் இருப்பாங்க. இங்கே வந்து தமிழ் ஃபுட்டுலாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ நான் இன்னும் லஞ்சே சாப்பிடல, மணி 5 மணி ஆகுது. இப்போ ஒரு நல்ல கடையாக கண்டுபிடிச்சி லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப இங்கே வந்து ட்ரெயின் டைமிங் என்னன்னு கேட்டு ட்ரெயின் ஏறி பெட்ரோனஸ் டவர் போக வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து லிட்டில் இந்தியா பிரிக் ஃபீல்ட்ஸ். என்ன தெரியும், அந்த ஒரு மண்டபம் மாதிரி. அப்படியே இந்த தெரு ஃபுல்லாகவே தமிழ் மக்கள் நிறைய பேர் வாழ்வாங்க. தமிழ் ஷாப்ஸ் நிறைய இருக்கும். இங்கே கூட பாருங்க, ஸ்ரீ கோட்டுமலை பிள்ளையார், கோட்டுமலை பிள்ளையார் உணவகம். பானிபூரி, கோல்ட் ஹவுஸ், மஸ்ஜித் இந்தியா பிரிக் ஃபீல்ட்ஸ். பார்த்து சிரிச்சுட்டே போனாங்க. பரவாயில்ல. இப்போ வந்து நான் இது ஃபுல்லாகவே இந்த இயர்ஃபோன்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடும். நான் முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ நல்லா தான் இருக்குது. இந்த கோயில் மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா தான் இருக்குது. ஸ்ரீ அபிராமி தமிழ்லேயே இருக்கு, இளநீர் கடை. இன்னும் 3 நாள்ல தமிழ் புத்தாண்டுல, அதுக்கு வந்து இங்கே இருக்கவங்க ஜாயினஸ் செலிப்ரேஷன் 14ஆம் தேதி 3 மணிக்கு வந்துடணும். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு இங்கே இருக்கணும். ஸோ நைஸ். லிட்டில் இந்தியா பிசைட் ஃபவுண்டைன் ஜலாந்தம் காரசாமி. இந்த பஸ்ஸு பாருங்களேன். இந்த பஸ்ஸில் ஒரு தடவை ட்ராவல் பண்ணுறேன். டபுள் டக்கர் பஸ். கீழேயும் ஆள் இருப்பாங்க, மேலேயும் ஆள் இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல?
இதுதாங்க பெட்ரோனஸ் ட்வின் டவர். இங்கே நீங்கள் வரணுன்னா கேஎல் சென்டர்லேருந்து ட்ரெயின் மூலயமா வரலாம், பஸ் மூலயமா வரலாம். ட்ரெயின் மூலயமா வரணுன்னா 2 ட்ரெயின் மாறி வரணும். கேஎல் சென்டர்லேருந்து மஸ்ஜித் ஜமேக்லேருந்து கேஎல்சிசி பார்க் வந்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் ட்வின் டவரை பார்க்கலாம். இந்த ட்வின் டவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பந்தர் தாசிக் செலேத்தான். இங்கே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டிபிஎஸ் பஸ் ஸ்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். கேஎல் சென்டர்லேருந்து இங்கே வர்றதுக்கு 2 ட்ரெயின் மாறி வரணும். ஓகே, மலேசியா போகும்போது கண்டிப்பாக இந்த ட்ராவல் அடாப்டர் வாங்கிட்டு போய்க்கோங்க. ஏன்னா நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற டைப் சி டைப் டி சாக்கெட் அங்கே இருக்காது, டைப் ஜி சாக்கெட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இது தேவைப்படும், வாங்கிட்டு போயிருங்க. இன்றைக்கி டே 1 முடிஞ்சுதுங்க. மார்னிங் நான் வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணது, நைட்டு இப்போ வந்து கோலாலம்பூரில் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் கோலாலம்பூர் ரீச் ஆகிறதுக்கே மதியம் 4 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் லிட்டில் இந்தியா பிரிக் ஃபீல்ட்ஸ் போய் பார்த்தேன், பெட்ரோனஸ் ட்வின் டவர் பார்த்தேன். அப்புறமா வந்து நான் ரெட் பஸ்ஸில் வந்து பினாங் போகிறதுக்காக பஸ்ஸு புக் பண்ணிட்டேன். ஸோ பினாங்குக்கு பஸ்ஸு வந்து டிபிஎஸ் டெர்மினல் பெர்பட்ஸ் 2 ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷன்லேருந்து தான் கிளம்பும். ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இங்கே வந்து இப்போ நான் வந்து நசி கண்டார், மலேசியா ஃபுட்டு நசி கண்டார் சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் நான் பினாங் எப்படி போனேன், பினாங்கில் என்னென்னலாம் பார்க்கலாம், எவ்வளோ ஆகும் பட்ஜெட்டு, எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வரும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.